ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான மினி குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ், பால் பவுடர் இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஒரு கப் ரவா மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குலோப் ஜாமுன் கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாகவும் அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மினி குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே உப்புமாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, வெள்ளை ரவை, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரவையை அரைச்சி எடுத்தாச்சு. ரவையை ரொம்பவே நைஸாக அரைக்க முடியாது, கொஞ்சம் பருன்னு தான் இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி. அதிக நேரம் இது ரொம்பவே நைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நம்ம எந்த கப்பில் ரவா அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். பால் தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குலோப் ஜாமுனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது ஒரு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பால் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த குலோப் ஜாமுனுக்கு நம்ம கண்டிப்பாக பால் சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கூட 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்கணும். இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையை கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. ஸ்டவ் ஹையில் இருந்துச்சுன்னா ரவை சீக்கிரமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் கட்டிகள் எதுவும் விழுகாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சின்னதாக கட்டிகள் ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா கூட இது மாதிரி கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ரவை பாலோட நல்லா சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ரவை நல்லா திக்காயிடணும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் ரவை நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா பரப்பி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம குலோப் ஜாமுனுக்கு வேணுங்கிற சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு ஒரு கடாயில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பும் சர்க்கரை பாகும் நமக்கு அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே 2.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்துட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகு நமக்கு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு. ஸோ தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா பாகு ரெடியாகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அதிக அளவுக்கு தண்ணி குறைவாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் சர்க்கரை பாகு நமக்கு பத்தாமல் போயிடும். 3 கப் சர்க்கரை அளந்து எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம ரவையை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஆறிடுச்சு. ரவை ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் ரவை நல்லா மசிஞ்சு நமக்கு நல்லா மாவு பதத்தில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ரவையை அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால இதை அதிக நேரம் பிசையணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. இது மாதிரி உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். ரவை ஒன்றா சேர்ந்து வந்துடும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், இப்போ ரவையை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், நல்லா திக்காகவும் கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் குலோப் ஜாமுன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்து இதை உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையுமே உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லா மாவையுமே கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. பாகுடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பி பதம் வந்துடக்கூடாது. கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்துச்சுன்னா போதும். அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுன் உள்ளே சேர்த்ததும் அது நல்லா ஊறி வரும். இப்போ கடைசியாக வாசனைக்காக 4 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகளை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ ஒரு சில டைமில் நம்ம ஒரு குலோப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே சேர்க்கிற போது சில டைமில் எண்ணெய் தெரிச்சு கையில் விழுக ஆரம்பிக்கும். இது மாதிரி அரிக்கரண்டியில் எடுத்து வச்சு சேர்த்திங்க அப்படின்னா அது மாதிரி எண்ணெய் எதுவும் கையில் தெரிக்காது. பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குலோப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே சேர்த்ததும் உடனே கலந்து விட்டுறாதீங்க. இது மாதிரி லைட்டாக பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சுற்றியுமே நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெளியில் எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் குலோப் ஜாமுன் உருண்டைகள் உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வரும். ஸ்டவ் ஹையில் இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகள் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. ஸோ ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். பாருங்கள், குலோப் ஜாமுன் உருண்டைகள் கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமுன் உருண்டைகளையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குலோப் ஜாமுன் உருண்டைகள் உள்ளே சேர்த்ததும் அது நல்லா ஊறி வரும். ஒருவேளை ஆறி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் உருண்டைகளை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது 4லேருந்து 5 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 5 மணி நேரத்துக்கு சர்க்கரை பாகில் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம குலோப் ஜாமுன்ஸ் ஜீராவில் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் நைட் கூட அப்படியே விட்டுருங்க. இன்னும் ரொம்பவே ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் குலோப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மினி குலோப் ஜாமுன்ஸ் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த மினி குலோப் ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.